சந்தோஷம் தரும் பேய். ஒரு கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் தன் அம்மாவுடன் வாழ்ந்தான். அவனுக்கு மிகவும் பிடித்த இடம் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு செல்லும் பெரிய பூங்கா. ஒருநாள் மழை அதிகமாக இருந்தது. பூங்காவில் யாரும் இல்லை. ஆரவ் மட்டும் தனது குடையுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. திடீரென்று ஒரு பெண் அவன் அருகில் வந்தாள். வெள்ளை உடையில், நீண்ட முடி, ஆனால் முகத்தில் மென்மையான புன்னகை. வணக்கம் பிள்ளையே, நான் இந்த பூங்காவின் பேய் என்றாள். ஆரவ் முதலில் சிறிது பயந்தான். ஆனால் அவளது புன்னகையை பார்த்ததும் நிம்மதியடைந்தான். நீ உண்மையில் பேயா? ஆமாம், ஆனால் நான் யாரையும் பயமுறுத்த மாட்டேன். இந்த பூங்கா எல்லா பசங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக தான் இங்கு இருக்கிறேன். அப்போ நீ நல்ல பேய்தானே என்றான் ஆரவ். ஆமாம், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு. யாராவது பூங்காவை அழுக்குப்படுத்தினா நான் அவர்களோட கனவில் வந்து தூய்மை எப்படி முக்கியமோ சொல்லி போறேன். ஆரவ் சிரித்தான். அதன் பிறகு பூங்கா வந்தவங்க யாரும் காகிதம் வீச மாட்டாங்க, மரங்களை பாதிக்க மாட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தார்கள். கதையின் நீதி: சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்தால் பேய்களும் நமக்கு தோழர்களாக இருக்க முடியும்.